மே 4 முதல் சென்னை மாநகர பேருந்துகளில் மாஸ்க் அணியாத பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பேருந்து சேவை தொடங்குவது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழகம் ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் தனிமனித இடைவெளியை விட்டிருக்க வேண்டும், மாஸ்க் கட்டாயமாக அணிந்திருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பேருந்து சேவையை தொடங்குவது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழகம் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் பேருந்தில் பயணம் செய்பவர்கள் மே 4ஆம் தேதி முதல் சென்னை மாநகர பேருந்துகளில் மாஸ்க் அணியாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பேருந்தில் பயணம் செய்பவர்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 4ற்கு பிறகு மே 4 முதல் சென்னை மாநகர பேருந்துகளில் மாஸ்க் அணியாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்று மாநகர போக்குவரத்து கழகம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்த முக்கிய செய்தியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேருந்தில் பயணம் செய்பவர்கள் மட்டுமல்ல, அனைத்து பணியாளர்களும் முகக்கவசம் அணிந்துதான் பணிக்கு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அபினேஷ் நம்முடன் இருக்கிறார். அபினேஷ், மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? விஷ்ணு, மாநகர போக்குவரத்து கழகம், சென்னையின் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அனைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. மே மாதம் 3ஆம் தேதி வரை நாடு முழுவதும் இந்த ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய நிலையில் ஊரடங்குக்கு பிறகு பணிக்கு வரக்கூடிய பணியாளர்கள் மிக முக்கியமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என இந்த சுற்றறிக்கை தெரிவித்திருக்கிறது. அதாவது அனைத்து பணியாளர்களும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். ஒவ்வொரு மணிக்கு ஒரு முறை தங்களது கைகளை சோப் கொண்டு அல்லது சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல அவரவர் பயன்படுத்தும் பொருட்களை டேபிள் சேர், கம்ப்யூட்டர், மவுஸ், கீபோர்டு, அதே போல ஸ்டியரிங் வீல், கேஷ் பேகு, டூல்ஸ் போன்ற அவரவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அவர்களே தங்கள் பணி நேரத்தில் 2-3 முறை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல பணி முடிந்து போகும்போது அவரவர் பயன்படுத்திய பொருட்களை சுத்தம் செய்திட வேண்டும் எனவும் இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் காய்ச்சல் மற்றும் கொரோனா சம்பந்தமான அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் முறைப்படி விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவரவர் பணியிடங்களில் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் எனவும் இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து பணியாளர்களும் தங்களது ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கக்கூடிய மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய சேது என்கிற செயலி என்பது பதிவிறக்கம் செய்து வைத்திருக்க வேண்டும் எனவும் அதன்படி கொரோனா தொற்று அருகில் கண்டறியப்பட்டால் உடனே 104 தொலைபேசி எண்கள் அழைத்து அது பற்றிய தகவல் கொடுக்க வேண்டும் எனவும் இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணியாளர்கள் பணியின் போது 50 மில்லி அளவிற்கான சானிடைசர்கள் எப்போதும் தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்கிற உத்தரவையும் இந்த சுற்றறிக்கையின் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேருந்தில் இருக்கக்கூடிய நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் கவனத்திற்காக பேருந்தில் ஏறும் பயணிகள் முகக்கவசம் இல்லாமல் இருந்தால் பயணம் செய்ய அனுமதிக்க கூடாது என்கிற ஒரு உத்தரவையும், பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் சமூக இடைவெளியினை பின்பற்றி பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு சுற்றறிக்கையும் இன்றைக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மே 3ஆம் தேதிக்கு பிறகு சென்னை மாநகரத்தில் மட்டும் குறிப்பிட்ட அளவிற்கான பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிகிறது. அதற்கு அப்படி இயக்கப்பட்டால் இந்த வழிமுறைகள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்கிற சுற்றறிக்கையை போக்குவரத்து கழகம் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு மிக தெளிவாக அறிவுறுத்தியிருக்கிறது. பேருந்துகளில் பயணிகள் யாரும் முகக்கவசம் இல்லாமல் யாரும் ஏறினால் அவர்களுக்கு அனுமதிக்க கூடாது எனவும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்கிற உத்தரவையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல அவர்களுடைய பொருட்களை அவர்களே வைத்திருக்க வேண்டும் எனவும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் எனவும் சானிடைசர் அல்லது சோப் கொண்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் அவர்களுடைய கைகளை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அனைத்து பணியாளர்களும் பின்பற்றப்பட வேண்டும் என்கிற இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. விஷ்ணு, நன்றி அபினேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு.